என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ் சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். செத்த பாம்பை திருப்பி அடிக்கணுமா, செத்த பாம்பெல்லாம் திருப்பி அடித்து எழும்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அந்த கட்சியெல்லாம் போராடுறப்ப நம்ம பேசிதான் ஒரு கட்சி மக்களுக்காக நின்று போராடி இருக்கு மதுரையில். இது பேசும் பொருளாக பல ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்கு. மக்களுக்காக போராடி ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் அது இது அணுகுலை அந்த குலை இந்த குலை விவசாய போராட்டம் அது இதுன்னு போராடி கட்சி இப்போ இறங்கி மதுரையில் போராடுதான், விவசாயிகளுக்காக போராடுதான். அப்படி பாராட்டுகள், கிளாப் டு மூமெண்ட் ஆஃப் ஒரு கட்சி 15 வருஷமா ஒன்றும் கிழிக்கலை. 108 இடங்களை என்ற விஜயோடு திமுகவில் வாட்டை வாங்கிட்டு இங்கே வந்து கூட்டணி சேர்ந்துட்டு இப்பொழுது ஒரு கட்சி போராடிட்டு இருக்கு. அது மக்களுக்காகலாம் இல்லை. தேனிசை செல்லப்பா பொதுக்கூட்டத்தில் பெரியப்பா சின்னமனூர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் எதிர்த்து பேசினார். அது எல்லோரும் அறியும், நானும் அறியும். என்ன பேசினார்? வெக்கம், மானம், சூடு, சொரணைக்கு எதுவுமே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறத நிரூபிச்சு. அதான உண்மை. அது ஒப்புக்கொண்டு தானே ஒன்றும் சோத்தில் உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. ஒப்புக்கொண்டுக்கோங்களே. நீங்கள் நின்னீங்களா? களத்தில் நின்னீங்களா? போராடினீங்களா? எதில் காங்கிரஸ் நின்றுது? 108 இடங்களை வென்ற விஜயோடு கூட்டணி போனதெல்லாம் ஓகே. திமுகவில் வென்ற ஓட்டு நீ ராஜினாமா பண்ணிட்டு போன்னு நியாயமாதான கேள்வி கேட்டார். இன்னும் அவர் இறக்கவே இல்லை கேள்வியே. இன்னும் சும்மா ஓஜி வந்திருக்காப்புல, இன்னும் ஓஜி வரவே இல்லை. ஓஜி சீமான் இனிதான் வர போறாப்புல. ஓஜி சீமான் இஸ் பேக்னா முன்னாடி சொன்னது போல உங்களுக்கு தெரியும் யார் ஓஜி சீமான்னு. ராகுல் காந்திக்கு தெரியும். அண்ணன் ராகுல் காந்திக்கு ஓஜி சீமான் யாருன்னு தெரியும். அதனால இன்னும் இறக்கப்படலை. இப்போதான் காட்டியிருக்காப்புல ட்ரைலரு, தொடர்ந்து வரும். அதனால இதுவெல்லாம் தேனிசை செல்லப்பா பொதுக்கூட்டத்தில் பேசுனதுலாம் ஒரு இதுன்னு மதுரையில் வந்து காங்கிரஸினர் போராடுறாங்க. எப்படி? செருப்பால் அடித்து, விளக்க மாதால புகைப்படத்தை அடித்து, ஈத்தேன் மீத்தேன் அணுகுலைக்கெல்லாம் போராடிய மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணி கொண்டிருக்காங்க. இதை ஊடகங்களும் பேசுது. காங்கிரஸ் இது வேற போராடி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு போராட்டம். பாராட்டுகள் தானே இது. சிரிக்கிறதா இருக்கிறதா? செத்த பாம்பு திருப்பி அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதனால தான் இந்த காணொலியை எடுக்க நான் யோசித்தேன். அதாவது 108 இடங்களை வென்று விஜயோடு தான் காங்கிரஸ் இருக்கு. சரி, நாங்கள் சோத்துல உப்பு போட்டு தின்னது தப்பு அப்படின்னு கேட்டு இழிவானு சொல்லு. சரி, இழிவாக பேசிட்டோம் காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு இருக்கீங்க. உங்கள் விஜய் தான், கூட்டணியில் இருக்கிற விஜய் தான் அதிகாரத்தில் இருக்காரு. காவேரி நீரை வாங்க போராட்டம் பண்ணீங்களா? கர்நாடகாவை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்களா? இல்லை ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராட்டமா? எதை எதிர்த்து போராட்டம் நடந்தது? எதை எதிர்த்து தான் காங்கிரஸ் போராடியது? பதில் சொல்ல முடியுமா? இல்லை. கர்நாடகாவில் யார் ஆட்சியில் இருக்கா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எதிர்த்து போராட வேண்டியதுன்னு 100 விஜய் வந்தாலும் காவேரி நீரை உங்களுக்கு கிடையாது. மேகதாது அணை கட்டியது வாங்குது கர்நாடகா. அதை எதிர்த்து தமிழ்னாங்க நாங்கள் நின்று போராடுறோம். என்ன மீறி நீ கட்டுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு திராணி இருக்கு, காங்கிரஸுக்கு திராணி இருக்கா? ஏன் கர்நாடகாவால் ஆளக்கூடிய காங்கிரஸுடைய புகைப்படத்தை எடுத்து செருப்பால் அடித்தும் விளக்கமத்தால் அடித்தும் போராட்டம் பண்ண வேண்டியதுன்னு மதுரையில். அதாவது சீமானவர்கள் கலாச்சாரம் இருக்காரு. இன்னும் ஓஜி சீமானெலாம் இறங்கல. அதனால காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி இதுக்கே தாங்காம இதுக்கே இழிவா பேசிட்டான்னா அப்ப பேசுனதான் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படியெல்லாம் போராடுவீங்க. சீமான் அவர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? நீ திராணி இருந்தா திமுக மேல 1000 கருத்து கொள்கை கோட்பாடு இருக்கு, முரண்பாடு இருக்கு. திமுக மேல 1000 குற்றச்சாட்டை நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கு, இனியும் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா திமுக எங்களை விட அதிகமாக அடிச்சது எவனும் கிடையாது, இன்னும் அதிகமாகவும் அடிப்போம். ஆனால் திமுகவில் ஓட்டை வாங்கிட்டு, திமுக ஆளுகள்கிட்டயே ஓட்டை வாங்கிட்டு வென்றுட்டு 108 இடம் வென்ற விஜய் அவர்களோட கூட்டணி போறேன்னா நீ விலகு. நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற, சூடு இருக்கு, சொரணை இருக்கு, போராடுற. அப்ப நீ விலகு. ராஜினாமா செய்து விட்டு இடைத்தேர்தல் வச்சு நீ வெள்ளு. தாவேக்காடு கூட்டணி வச்சு வெள்ளு. எதுக்கு திமுகவில் இருந்து ஓட்டை வாங்கிட்டு இங்க வந்து ஜெயிச்சு இங்க உடனே அடியணும்? என்ன இது? என்ன அர்த்தம்? அதை தான் கேட்டேன். இப்போ லைட்டாக தான் அடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த பொதுக்கட்டத்தில் இன்னும் அதிகமாக அடிப்பார். அப்போ தான் காங்கிரஸ் இன்னும் அதிகமாக போராடுங்க. அதனால் இதெல்லாம் பெருசு கிடையாது. இதை எதிர்த்து போகும். அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏஐ ஃபோட்டோ
ஏஐ ஃபோட்டோ வெளியிட்டதுக்காக அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் சைபர் கிரைம் மூலியமாக கைது செய்யப்பட்டிருந்தார். இது சைபர் கிரைம் மூலியமாக கொடுக்கப்பட்டது. உண்மை என்னங்கிறது, விஜய பேசினதால் கைதா இல்லை ஏஐ ஃபோட்டோ வெளியிட்டதால் கைதானா தெரியல. அவர் ஜாமீன் பெற்று நேற்று இரவே விடுதலை செய்யப்பட்டார் ஜாமீன் மூலமாக. மானங்கட்ட வன்ம தாவேக அரசுக்கு இது கிடைத்திருக்கு ஒரு நல்ல பதிலடி. இதற்கே கைதுனா முதல்ல கைது செய்ய வேண்டியது யாரை? உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். இதற்கே கைது அப்படின்னா முன்னாடியே கைது செய்ய வேண்டியது யாரை? 24 மணி நேரத்தில் ஒரு ட்விட்டர்ல எழுதின ஒரு கைதுனா ஆபாசமாக பேசியா முக்தார் ஏன் இந்த காணொலி எடுக்கும் வரை கைது செய்யப்படல? பயமா? முக்தாரை பார்த்து தமிழக அரசு பயப்படுதா? வலைவீச்சு என்ன ஒரு வாரமாக வலை வீசுகிறதா? 24 மணி நேரத்தில் ட்விட்டர்ல அரசியல் பண்ண வர, ட்விட்டர்ல போலியா போட்டு வர கைது செய்ய முடிஞ்ச தமிழ்நாட்டு அரசால் ஏன் ஆபாசமாக பேசிய முக்தாரை இதுவரை பிடிக்க முடியல? முக்தார் என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா? நாட்டுக்கு நாடு இடம்பெயரக்கூடிய ஆளா? அந்த ஆள் சும்மா அந்த ஆளையும் போய் பிடிக்க முடியல. அந்த ஆள் ஒருத்தே கிடையாது, பேச்சு மட்டும்தான் தெரியாது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் விட்டு அண்ணன் மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சுட்டு ஒரு சரியான பதிலடி தாவேக்கு. இப்போ என்னன்னா இறுதியாக ஒன்னே ஒண்ணுதான், சத்தியம் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது, இன்னும் முன்பை விட வீரியமாக நாங்கள் களமாடுவோம். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப டியூரேஷன் கம்மியாக இருக்கு. அதனால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அறச்சீற்றத்துக்கு தாருங்கள். இன்னும் மிகுதியான ஆதரவை தாருங்கள். இதுவரைக்கும் லைக், ஷேரு, சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் நம்ம கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ கேட்கறதற்கான காரணம் இருக்குது. அதனால் அறச்சீற்றத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் முழுமையாக தாருங்கள். உங்களுடைய அன்பு தான் என்னை இன்னும் வலிமையாக மெருகேற்றி இன்னும் வீரியமாக ஓட செய்யும், இன்னும் விவேகத்துடன் ஓட செய்யும். அதனால் அறச்சீற்றத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். எப்படி இன்ஸ்டாகிராமில் நமக்கு ஆதரவு தருங்களோ அதை விட அதிகமாக வலையொலியில் தாங்கள். நம்மளுடைய அரசியலை அடுத்த தலைமுறைக்கு இணையதளத்தின் மூலமாக கடத்துவோம். அதுபோல இந்த மதுரையில போராடுறது அது ஒரு போராட்டமே கிடையாது. சும்மா கலாச்சாரத்துக்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் போராட்டம்னா ஸ்டெர்லைட்டு, அணு உலை, அது இது, விவசாயிகள் கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்க, மக்கள் கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்க, விவசாயிகள் தள்ளுபடி செய்யலைன்னு. இந்த ஆட்சியில எது ஓர சக்தி, பாரசக்தி, கோர சக்தி, தீர சக்தி, தூண்டு போன சக்தின்னு சொன்னார்ல, அந்த சக்தி ஆட்சியில விவசாயிகள் போராடுறாங்க, கைது செய்ய போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியுடைய அமைப்புல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல இதெல்லாம் சல்லித்தனம். காங்கிரஸுக்கு ஒரு வேண்டுகோள், செத்து போன கட்சிக்கு ஒரு வேண்டுகோள், மடிய வச்ச ஆளு த ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஆஃப் சீமான், த நேம் ஆஃப் சீமான். அதனால உங்க எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ் உள்ள எல்லாருக்கும், காங்கிரஸ் இனி ஆட்சி ஆள முடியுமானா எங்களை மீறி தான் நீங்க ஆட்சி ஆள முடியும். நாங்க இருக்கிற வரைக்கும், நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை ஒரு துளி கூட முடியாது. அதனால அவதூறா இங்க யாரும் பேசல, இழிவா யாரும் இங்க பேசல. தர்க்க நியாயத்தை முன் வச்சு பேசணும், தர்க்க நியாயத்தை தொடர்ந்து பேசுவோம். அதனால மதுரையில போராடுறதா இருந்த கரண்ட் இல்லை, விவசாயிகள் தள்ளுபடி செய்யலை, அதை வைத்து காங்கிரஸ் போராடுவோம். அதற்கு பாராட்டுக்களும் அன்பையும் தருவோம். இல்லை என்றால் இன்னும் வீரியமாக இந்த களத்துல இறங்கி அடிப்போம். இன்னும் வீரியமாக சீமானின் பிள்ளையாக அடிப்போம். நன்றி.